வணக்கம். இன்னைக்கு எம்எஸ் கிரீனா பசுமை அங்காடியில் இவ்வளோ நேரம் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களையும் பார்க்கும்போது அத்தனை மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது சூழலுக்கு இசைவான, சூழலுக்கு எந்த தீங்கும் செய்யாத இயற்கையில் விளைவித்த பொருட்களை உலகமெல்லாம் உள்ள மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இந்த அங்காடி இன்னைக்கு இங்கே பார்க்குற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு பேரன்புன்னு சொல்லுவாங்க. உயிர்கள் மீதான பேரன்பு தான் இதுக்கான அடித்தளமே. நம்ம சாப்பிட்ற பசியாடுறதுக்கான உணவுன்னு மட்டும் இல்லாமல் நாம பசியாறலாம், நமக்கான சத்து கிடைக்குங்கிறத தாண்டி இதனோட சேர்ந்து எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணுங்கிறது தான் ஒரு இயற்கை அங்காடியுடைய அடித்தளமே. அந்த அடிப்படையில் பல வகையான மரபு அரிசி, தானியங்கள், அதில் செய்யப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், சிற்றுண்டிகள், எண்ணெய்கள், அப்படி அத்தனையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பொருளையும் தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க அங்கங்கே இருந்து நல்ல பொருட்களை தேடி, சரியான பொருட்களை தேடி, அதை நான் இன்னொரு விஷயமும் கவனித்து பார்த்தேன். அதனுடைய விலை பொதுவாகவே இயற்கை உணவுனா ரொம்ப விலை கூட அப்படின்னு. எந்த பொருளும் நான் சென்னையிலேருந்து வரேன், சென்னையில் எனக்கு தெரியும், எங்கள் கடையில் முதற்கொண்டு வேலை பார்க்குறேன். பார்க்கும்போது நல்ல மிகச்சரியான ஒரு தரமான பொருளை மிகச்சரியான விலையில், ஆர்கானிக் சந்தையில் என்னை பொறுத்த வரைக்கும் இது குறைந்த விலையில் இருக்குது. அந்த விலையில் நல்ல பொருட்களாகவும், அன்னமழகிங்கிற பார்த்த அரிசியை நான் பார்த்தே ரொம்ப நாளாச்சு, இங்கே பார்க்குறேன். அப்படி பல அரிசி ரகங்கள், காலாநாயக்க அரிசி பார்த்த உடனே அது குக் பண்ணும்போது அதில் மனம் வருமேங்கிற சிந்தனை வருது. இப்படி கிடைப்பதற்கு மிக மிக அரிதாக இருக்கக்கூடிய பல அரிசி ரகங்களை கூட காங்கேய மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப மனதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை தருது. இந்த மாதிரி உணவுகளை தான் அதில் ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு வேண்டிய உப்பு புளி காரத்துலேருந்து எத்தனை விஷயமும் இங்கே இருக்குது. அதை வைத்து நம்ம வீட்டில் அன்னாடம் சமைச்சு சாப்பிடும்போது தான் அது ஆரோக்கியத்துக்கு நாம் எடுக்கிற மிக அடிப்படையான முதல் படி. நம்ம உடல் பயிற்சி வேணும், மனம் நல்லா இருக்கணும், தியான பயிற்சி வேணும், நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் வேணும். அதோடு சேர்ந்து நம்முடைய அடிப்படை ஆதாரமான ஒரு உணவு எந்தவித தீங்கும் இல்லாமல், எந்தவித செயற்கை ரசாயன நம்ம உடலுக்கு கேடு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் அக்கறையோடு கிடைக்கக்கூடிய, நேச்சுரலாக ஃபார்ம்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து எடுத்து வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த பெரிதனும் பெரிய விஷயத்த சத்தம் இல்லாமல் இந்த இடத்துல மிக அழகாக செய்து கொண்டு வர்ற கிரீனா பசுமை அங்காடியுடைய முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க கூட இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்களும் மிகச்சிறப்பாக இதை செய்யணுங்கிற அக்கறையோடு இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் இதை மிகப்பெரிய அளவில் வாங்கி நம்ம அன்னாட வாழ்க்கையில் வெறும் பேசு பொருளாக மட்டும் இல்லாமல் நம்ம அதை பயன்படுத்தி